ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் நிறைய பெண்களுக்கு வந்துட்டு இந்த கர்ப்பகால நீரிழிவு, கர்ப்பகால சர்க்கரை சொல்கிற அந்த டிசீஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரலாங்க. இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் இதில் வந்து ஈஸியாக ஷார்ட்டாக சில டிப்ஸ் சொல்கிறேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் ராகி களி, கோதுமை களி, கம்மங்களி, இது மாதிரி ஏதோ ஒரு களி சாப்பாடு, அதாவது வந்து சிறுதானியம் ஏதோ ஒரு களி சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெய்லியும் அது சாப்பிட்டு போர் அடிக்குது அப்படின்னா இந்த தினை சேமியா அது மாதிரிலாம் நம்மளுக்கு கிடைக்கிது, ராகி சேமியா, அந்த மாதிரி ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு அண்டு ஒரு 11 மணி வாக்கில் மறுபடியும் உங்களுக்கு பசிக்குது அப்படின்னா சுண்டல் அது மாதிரி வந்து பயிர் வகைகள் தாளித்து சாப்பிட்லாம். தாளிக்காமி கூட நீங்கள் சாப்பிட்லாம், முளைக்கட்டி வச்சு சாப்பிட்லாம். அண்ட் மத்தியானத்துக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒயிட் ரைஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஹெவியாக இருக்குது சுகர் அப்படின்னா, ஹை லெவலில் இருக்குது அப்படின்னா ஒயிட் ரைஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு தினை அரிசி, சாமை, குதிரைவாளி, இந்த மாதிரி நிறையா சிறுதானிய அரிசி இருக்குது இல்லைங்களா, அந்த சாப்பாட்டுக்கு பதிலாக மட்டும் நீங்கள் சிறுதானிய சாப்பாடு எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து தினை அரிசி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் எப்பவும் போல் வீட்டில் வந்துட்டு பருப்பு சாம்பார் வச்சுருக்கீங்க, என்ன ஒரு சாம்பார் வச்சுருக்கீங்கனாலும் அதில் காம்பினேஷன் நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு கீரையோ வெஜிடபிள்ஸோ சாதத்துக்கு பதிலாக இதையை நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும், ஆனால் போக போக வந்துட்டு உங்களுக்கு அதுவே பழகிடும். அதே மாதிரி ஈவினிங் டின்னருக்கு பார்த்திங்கன்னா வந்துட்டு இதே மாதிரி ஏதாவது இந்த ராகி தோசை, கோதுமை தோசை, அதே மாதிரி நீங்கள் அரிசி தோசையே செய்கிறீங்க அப்படின்னா எப்பவும் போல் மாவாட்டுவீங்க இல்லையா, அதில் வந்துட்டு அரிசிக்கு பதிலாக தினை அரிசியோ, சாம அரிசியோ, குதிரைவாளியோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வரகோ ஏதோ ஒரு அரிசியை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கலாம். மாப்பிள்ளை சம்பா அரிசி கூட நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்களா, அதையும் கூட வாங்கி ஊற வச்சுட்டு வந்துட்டு நம்ம தோசை, இட்லி அது மாதிரி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி ஃப்ரூட்ஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சுகர் லெவல் ஹையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பனானா சாப்பிட்றத வந்துட்டு அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்துட்டு சப்போட்டா பழம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஈவினிங் வந்து உங்களுக்கு டீ குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்னா வந்துட்டு பால் ஒரு நேரம் குடிச்சிக்கோங்க, காலையிலையோ ஈவினிங்கோ ஏதோ ஒரு நேரம்.